யோவான் 5:43 அந்தி கிறிஸ்துவை குறித்து, அவனுடைய வருகையை குறித்து இயேசு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலர்களுக்கு உரைக்கிறார். வேறொருவன் என் நாமத்தில் அல்ல, சுயநாமத்திலே அவன் வருவான், அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்கிறார். யோவான் 5:43 வாசிக்கிறேன். இயேசு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் மெய்யான மேசியாவை அவர்கள் நிராகரித்து தவறான ஃபால்ஸ் மெஸ்ஸாயாவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் ஒருவன் தன் சுயநாமத்தினாலே தன்னைத்தான் உயர்த்துகிறவன் உத்தமன் அல்ல என்று வேதத்திலே ஒரு சத்திய வாக்கு உண்டு. நிருபங்களில் அதை நீங்கள் வாசிக்க வேண்டும். அது பவுல் எழுதிய கொரிந்தியர் நிருபத்திலே அது இருக்கிறது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் உத்தமன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னைத்தான் உயர்த்துகிறவரின் ஆரம்பம் யாரிலே ஆரம்பிக்கிறது? லூசிஃபர், சாத்தானில் ஆரம்பிக்கிறது. அவன்தான் தன்னைத்தான் உயர்த்தினான். நான் 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 என்று தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி அவனுடைய சிங்காசனத்தை அமைக்க அவன் விரும்பினான். அவன்தான் சாத்தான், மானிட சத்ரு, தேவனுடைய சத்ருவாய் மாறினான். அவனும் தேவனுடைய கையின் சிருஷ்டிதான். ஆனால் அவனுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. இயேசுவை போலவே அவன் கடைசியாக மேசியாவாக வருவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெகுவாய் தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் தாழ்மைக்கு இந்த உலகத்திலே அண்ட சராசரத்திலும் நிகர் இல்லை. ஆனால் சாத்தானுடைய பெருமைக்கும் அண்ட சராசரத்திலும் நிகரில்லை. அவன் பெருமையும் பொய்யும் நிறைந்தவன். சாத்தான் பொய்யின் பிதாவாய் இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சத்தியமானவர். அவர்கள் சத்தியமானவரை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றவரை நிராகரித்து தன்னைத்தான் உயர்த்துகிற சாத்தானை அந்தி கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்வார்கள். இறுதியில் அவன் தன்னைத்தான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவான். அப்பொழுது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே திரும்புவார்கள் என்பதை நமக்கு தெரியும். ஆனாலும் எல்லாரும் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்